தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் 130 இடங்களில் திடீர் வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் இந்த வாகன சோதனை நடத்தப்படுகிறது? இதன் பின்னணி என்ன? சென்னை மாநகர காவல்துறை பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. 4 மண்டலங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தெற்கு மண்டலத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குற்ற சம்பவங்கள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை துரிதமாக கைது செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது சென்னை பெருநகர காவல்துறை. அந்த வகையில் குற்றங்களின் தன்மை கருதி அவை வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் நடமாட்டம் கண்காணிப்பது குறித்து ரெட் அலர்ட் என குறிப்பிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஒத்திகையானது இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. உயர் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவு வந்தவுடன் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் உள்ள 4 முக்கியமான சாலை சந்திப்புகளில் இந்த வாகன தணிக்கையானது நடைபெறும். இன்றைய தினம் அடையாறு, திருவியான்மியூர், டி நகர், பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சுமார் 130க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையின் முக்கிய பிரதான சாலையாக பார்க்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளே வரக்கூடிய வாகனங்களும் வெளியே செல்லக்கூடிய வாகனங்களும் பலத்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில், அதாவது லாட்ஜ்கள், ரூம்கள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அடையார் துணை ஆணையராக இருக்கக்கூடிய பொன் கார்த்திக்குமார், திருவான்மியூர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் புகாரி தலைமையில அந்த திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகே இந்த வாகன தணிக்கையானது நடைபெற்று வருகிறது. இதே போல் பரங்கிமலை, அடையாறு, தியாகராய நகர், பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களான ரங்கநாதன் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.